புதிய சுப்ரீம் லீடரை அறிவித்திருக்கிறது. அவர் வேறு யாரும் அல்ல, மரணித்த ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய மகன், இரண்டாவது மகன் ஆயத்துல்லா அலி முஜ்தபா என்கிறவர் தான். இவர்தான் அவர். தற்போது இவர்தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் சாதாரணமாக அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருவர் கிடையாது. அடுத்த கட்ட யுத்தத்தினுடைய நகர்வுகளை முழுவதுமாக இனி இவர்தான் தீர்மானிக்க போகிறார். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய நாடுகளுக்கு இடையிலான ஒரு மாபெரும் யுத்தம் தற்போது நடைபெற்று வருவது நமக்கெல்லாம் தெரியும். ஈரானை ஆக்கிரமிப்பதற்காக இஸ்ரேலுடைய தூண்டுதலின் பேரில் அமெரிக்கா இந்த யுத்தத்தை நடத்தி வருகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் காசா யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இதே மாதிரியான ஒரு தூண்டுதலின் பேரில் ஆல்ரெடி இந்த யுத்தத்தை ஆரம்பித்திருந்த இஸ்ரேலுக்கு பக்கபலமாக அமெரிக்காவும் யுத்தத்திலே இறங்கி தாக்குதல்களை நடத்தியது. 12 நாட்கள் நடைபெற்ற அந்த யுத்தத்திலே மாபெரும் வெற்றியை ஈரான் சந்தித்திருந்தது. குறிப்பாக ஈரானுடைய நியூக்ளியர் சைட்டுகளுக்கெல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்திட்டோம், இனிமே ஈரானால நியூக்ளியர் தயாரிக்க முடியாது, யுரேனியத்தை செறிவூட்ட முடியாது என்று இன்னைக்கு எப்படி தண்ட வாய் இருக்கிற வழிக்காக எதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரோ அமெரிக்க அதிபர், இதையெல்லாம் அன்றைக்கும் பேசினார். அன்றைக்கு பேசிய அடிப்படையில் நியூக்ளியர் சைட் எல்லாம் அழிக்கப்பட்டிருந்தது உண்மை என்றால் இன்றைக்கு இந்த யுத்தமே தேவையில்லை என்றாகிருக்கும். அன்றைக்கு அவர் சொன்னது பொய், அவர்களால் அதை அழிக்க முடியவில்லை. எனவே மீண்டும் ஒரு யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் 24 மணி நேரங்களுக்குள்ளாக ஈரானுடைய ஷியா ஆன்மீக தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி திடீரென அமெரிக்காவினுடைய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆயத்துல்லா அலி ஹாமனி கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஈரானுடைய உச்ச தலைவராக செயல்பட்டவர். ஈரானுடைய அரச கட்டமைப்பை சுருக்கமாக புரிந்து கொள்ளுங்கள். ஈரான் 2 விதமான ஆட்சி கட்டமைப்புகளை கொண்டிருக்கிறது. ஒன்று, ஆயத்துல்லா என்கிற உச்ச தலைவர், சுப்ரீம் லீடர் என்கிறவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. அதை தாண்டி நாட்டினுடைய ஜனாதிபதி, பாராளுமன்றத்தினுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது. முழுமையான அதிகாரம் நாட்டினுடைய சுப்ரீம் லீடருக்கு தான் இருக்கிறது. இந்த சுப்ரீம் லீடரை வெறும் 88 பேரை கொண்ட ஒரு ஆன்மீக குழு தான் தேர்வு செய்கிறது. இப்படி தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு அவர் மரணிக்கிற வரைக்கும் சுப்ரீம் லீடராக இருப்பார். இவருடைய கண்ட்ரோல்ல தான் நாட்டினுடைய ஆயுதங்கள், குறிப்பாக ஏவுகணை தொழில்நுட்பம், எந்த நாட்டிலேயாவது தாக்குதல் நடத்தணும் அல்லது அந்த நாட்டுக்கு எதிராக அவங்க நமக்கு எதிராக தாக்குதல் நடத்தினா அதை தடுக்கணும், இது மாதிரியான மிக முக்கியமான எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய உச்ச அதிகாரம் இந்த சுப்ரீம் லீடருக்கு தான் இருக்கிறது. அப்படி என்றால் ஜனாதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே தான் ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது. நாட்டினுடைய ராணுவத்தை ஜனாதிபதி கண்ட்ரோல் பண்ணுவாரு, சட்டம் ஒழுங்கை எல்லாம் ஜனாதிபதி பார்ப்பாரு, பாராளுமன்றம் பார்க்கும். இதே நேரம் ராணுவத்துக்கு மேல IRGC, ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவலர் பிரிவு என்கிற ஒரு ராணுவ பிரிவு இருக்கு. அவங்க கையில தான் மிசைல், இந்த அட்டாக் எல்லாமே அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு தான் முழுமையான பவரையும் கொடுத்து வைத்திருப்பார் ஆயத்துல்லா, அதாவது சுப்ரீம் லீடர். இப்படியான சூழ்நிலையில ஷாஹ் என்கிற மன்னருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு 1970களுக்கு பிறகு ஈரான் என்கிற குடியரசு உருவானதற்கு பிறகு முதலாவது சுப்ரீம் லீடராக ஆயத்துல்லா அலி ஹொமைனி செயல்பட்டு வந்தார். அவருடைய மரணத்துக்கு பிறகு இரண்டாவது ஆயத்துல்லா, இரண்டாவது சுப்ரீம் லீடராக ஆயத்துல்லா அலி ஹாமனி செயல்பட்டு வந்திருந்தார். தற்போது அவர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மூன்றாவது ஆயத்துல்லா, மூன்றாவது சுப்ரீம் லீடர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 3-4 நாட்களாக நடைபெற்ற கடுமையான மசூராக்கள், அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள், கலந்துரையாடல்களுக்கு பிறகு அந்த 88 பேர் கொண்ட குழு புதிய சுப்ரீம் லீடரை அறிவித்திருக்கிறது. அவர் வேறு யாரும் அல்ல, மரணித்த ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய மகன், இரண்டாவது மகன் ஆயத்துல்லா அலி முஜ்தபா என்கிறவர் தான். இவர்தான் அவர். தற்போது இவர்தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இவர் சாதாரணமாக அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருவர் கிடையாது. ஆல்ரெடி ஈரானுடைய ஆட்சி பீடத்திலே இருந்த ஒருவரும் கூட. அது மட்டுமல்ல,
மட்டுமல்லாமல் இப்பொழுதும் IRGC-னுடைய முழு கண்ட்ரோல் ஆயத்துல்லாவாக அவருடைய தகப்பனார் இருந்ததுனால நாட்டினுடைய ராணுவத்தினுடைய கண்ட்ரோல், IRGC-னுடைய கண்ட்ரோல், ஆயுதப்படைகளுடைய கண்ட்ரோல், உளவுப்பிரிவினுடைய கண்ட்ரோல் பல விவகாரங்களையும் தலையிட்டு அதை பற்றிய ஞானத்தை கொண்ட ஒருவராக அவர் இருக்கிறார். இப்படியான ஒருவர் தான் தற்போது சுப்ரீம் லீடராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஈரானுக்கு 1969 பிறந்த முஜ்தபா காமனி என்கிறவர் மறைந்த உச்ச தலைவருடைய இரண்டாவது மகனாக இருக்கிறார். காமனி குடும்பத்தினுடைய முடிவெடுக்கக்கூடிய மையத்தை சுற்றியிருந்த எல்லா பவரும் இவருடைய கையில் தான் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. 1979 புரட்சியின் நிகழ்வின் போதுதான் இவருடைய அரசியல் விழிப்புணர்வு உருவாக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா புரட்சிக்கு முன்பதாக 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக இவர் பிறக்கிறார். புரட்சி நடைபெறும் போது இவருக்கு 10 வயதாக இருக்கிறது. 1981 இவருடைய அரசியல் முதிர்ச்சியை அந்த நாடு காண்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டு வந்த நிலையில் 1989 தன்னுடைய தந்தையோடு சேர்த்து அரசியலில் இன்னும் முதிர்ச்சியை பெற்றுக் கொண்டார் என்றெல்லாம் இன்றைக்கு இவரை பற்றிய புகழ் மாலைகளை ஈரானுடைய தொலைக்காட்சிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை தான் நம்ம உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். விரிவான ஆலோசனைகள், அதே போன்ற கலந்துரையாடல்கள், விவாதங்களுக்கு பிறகு முஜ்தபா தற்போது ஆயத்துல்லாவாக ஷியா சிந்தனை கொண்ட ஈரானுடைய ஆன்மீக தலைவராக, சுப்ரீம் லீடராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இப்படியான ஒரு சூழல்ல தற்போது முஜ்தபாவுக்கென்று உறவுகள், நெருங்கிய உறவுகள் யாரும் இல்லை. ஏன்னா ஆயத்துல்லா அலி காமனி அவங்க தாக்கப்படுகிற நேரத்தில் இவருடைய மனைவியும் அந்த இடத்திலே கொல்லப்பட்டார்கள். அதே போன்று இவருடைய மகனும் அந்த இடத்திலே கொல்லப்பட்டார்கள். இப்படி உறவுகளை தகப்பனாரோடு சேர்ந்து இழந்த ஒருவராகத்தான் தற்போது முஜ்தபா அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் முன்னாள் ஜனாதிபதி ஹசன் ரூஹானி, அதே போன்று உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலுடைய செயலாளர் அலி லாரிஜானி, முன்னாள் வெளியுறவு அமைச்சராக செயல்பட்ட முகமது ஜவாத் ஷரீப் உள்ளிட்டவர்களோடு அடிக்கடி காட்சி தரக்கூடிய ஒருவராக இவர் அறியப்பட்டிருக்கிறார். அதாவது மேல நம்ம சொன்ன எல்லாருமே ஓரளவுக்கு நெகிழ்வு போக்கு கொண்டவர்களாக அந்த நாட்டுக்குள்ள அறியப்பட்டிருக்காங்க. ஆனா இப்ப அலி லாரிஜானியை யார் நெகிழ்வு போக்குள்ளவராக பார்க்க மாட்டாங்க. இவ்வளவு தாக்குதல்களையும் அவர்தான் திட்டமிட்டு சுப்ரீம் கவுன்சிலுடைய தலைவராக நின்று செயல்பட்டு வரக்கூடிய சூழல்ல தான் இப்படி பல தடவைகள் இவர் மக்களுக்கு மத்தியிலே அறிமுகமான ஒருவராக இருந்திருக்கிறார் என்கிற நிலையில இன்னைக்கு இவருடைய தெரிவு அறிவிக்கப்பட்டதற்கு பிறகும் அதற்கு முன்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரொம்பவே தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருந்தது. என்னன்னா, ஆயத்துல்லாவாக யாரை தேர்வு செய்றீங்களோ அவங்க நாங்க ஏத்துக்கிற ஆட்களாக இருக்கணும், எங்க கிட்ட அனுமதி இல்லாம தேர்வு செஞ்சீங்க தோச்சு விடுவோம் பாத்துக்கண்டலாம் சொல்லிக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு அந்த மிரட்டலாம் போட்டாருன்னா இவர் தெரிவு செய்யப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக தான் அவ்வளவு மிரட்டல்களை சொல்லி பார்த்தாரு. அதையெல்லாம் மீறி இன்னைக்கு அவரையே ஆயத்துல்லாவாக அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழல் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, முஜ்தபாவினுடைய தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எங்களுடைய அனுமதி இல்லாமல் யாராவது ஆயத்துல்லாவாக தேர்வு செய்யப்பட்டால் அவர்கள் எங்களுடைய இலக்காக இருப்பார்கள், அவர்களை நாங்கள் தாக்கி அழிப்போம் என்று இப்படியெல்லாம் ரவுடித்தனமாக உலகத்தில் எந்த ஜனாதிபதி நடந்துகிட்டது கிடையாது. இவர் தான் நடந்து கொள்றாரு. அது மட்டுமில்லாம ஆக்சியோஸ்ல இவர் சொல்லும் போது இந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காமனியினுடைய மகன் முஜ்தபா பொறுத்தவரை ஒரு பலவீனமான நபர், அவரை பத்தி பேசி நாங்க டைமை வீணடிக்க விரும்பல அப்படிங்கிறாரு. இந்த ஆளு ஒரு பலவீனமான நபர்ண்டா நீ எதுக்கு இவ்வளவு துள்ளி குதிக்கிற? அந்த ஆளு ஒண்ணுக்கு உதவாத ஆளு அவரை பத்தி பேசி என்ன செய்ய? அதெல்லாம் ஒரு மேட்ரான்ட்டு போக வேண்டியதானே. ஆளு எப்படிப்பட்டவர் என்பதை தாண்டி அந்த பதவி எப்படிப்பட்டதுங்கிறது அவருக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அந்த ஆட்டம் போறாங்க. ஜனாதிபதியை விட இவருக்கு தான் பவர் கூட. இப்ப எந்த நேரத்திலையும் ஆயத்துல்லாவாக யார் வருவாங்களோ அந்த நாட்டின் லீடராக அவங்க ஜனாதிபதியை விட பலமிக்கவங்களாக இருப்பாங்க. அந்த அடிப்படையில் தற்போது முஜ்தபா ஈரானுடைய ஜனாதிபதி பெசக்ஷியனை விட பலமிக்கவராக இருக்கிறார். இப்படியான ஒரு சூழல்ல அடுத்த கட்ட யுத்தத்தினுடைய நகர்வுகளை முழுவதுமாக இனி இவர் தான் தீர்மானிக்க போகிறார். இனி அந்த உச்ச கவுன்சில் அது இதெல்லாம் தீர்மானிக்க போறதுல உடனடியாக ஈரானுடைய ராணுவம், ஈரானுடைய IRGC, ஈரானுடைய எல்லா பிரிவுகளும் தங்களுடைய ஆதரவை முஜ்தபாவுக்கு அறிவித்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை. ஈரானுடைய சுப்ரீம் லீடராக முஜ்தபா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஈரானுடைய நாட்டினுடைய அரசியல் கட்டமைப்பு என்கிறத புரிஞ்சுக்கிறங்க. இந்த தெரிவுகளுக்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளுக்கும் சம்பந்தம் கிடையாதுங்கிறதையும் புரிஞ்சுக்கிறங்க. அது அந்த நாடு சுப்ரீம் லீடராக அவரை வைத்துக் கொண்டிருக்கிறது.
அந்த பதவிக்குரிய ஆள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விவகாரமாக இருக்கிறது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ரஸ்மின் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு நம்முடைய செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். ஈரான் மீதான ஆக்கிரமிப்பு நீங்கி மத்திய கிழக்கு அமைதி பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தி